அண்ட் ஃபைனலி வி காட் அ ரூமுங்க. 2 மணி நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நம்ம சீசன்னால் இங்கே ஃபுல்லாகிடுச்சு. நம்ம ப்ரீ புக் பண்ணியிருக்கணும், நாங்கள் பண்ணலை சடன் பிளான்னால். நம்ம இங்கே ரூம்ஸ் ரெண்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் இருக்கும். 1 டே எடுத்தாலும் சரி, இல்லை 3 days நம்ம புக் பண்ணாலும் சரி 3,500 5,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்டு இது தாங்க நம்ம ரூம். இங்கே தான் நம்ம ரெஸ்ட்டு, தூக்கம், ஃப்ரெஷ் ஆகிறது, குட்ஸ் மூவ் ஆகிறது எல்லாமே இங்கே தான். அண்ட் ஐ எம் ரெடி ஃபார் பர்ச்சேஸ். லெட்ஸ் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திஸ் இஸ் தி இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மார்க்கெட்டுங்க, டெக்ஸ்டைல் ரெடிமேட் மார்க்கெட். இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்கும். இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸை வந்து ஹார்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்ச ஹார்ட்டில் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அவங்க வீட்டுகளில் தயாரிக்கிறத கொண்டு வந்து இங்கே வச்சு சேல் பண்ணுவாங்க. நிறையா இருக்குங்க கலெக்ஷன்ஸ். பார்த்து பொறுமையாக வாங்கணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் ஓரளவு பர்ச்சேஸ் முடிச்சிருக்கேன் இன்றைக்கி. எனக்கு இப்போ பசிக்குது. ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இருக்குது, சாப்பிட போகலாம். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தாங்க இது கண்ணில் சிக்கிச்சு. நம்ம ஊரில் பீஸ் கணக்கில் பரோட்டா வாங்குற மாதிரி இவங்க கிராம் கணக்கில் இங்கே கொடுக்குறாங்க. ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பட்டு கண்டிப்பாக ஹைஜீனிக் மட்டும் இங்கே எதிர்பார்த்துடாதீங்க. பர்ச்சேஸில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலி நான் வந்து பிரியாணி வாங்கியிருந்தேன். 80 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஓகேயாக இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ சாப்பிட்டு டயத்தை பார்த்தா 4 ஆச்சு. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணி ரூமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரிகேட் பண்ணி நம்ம பண்டலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. ஹாஃப் அ டேயில் இன்றைக்கி பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. மிச்சம் மீதியை நாளைக்கு பார்ப்போம். இல்லையா, பண்டலெல்லாம் போட்டுட்டு வெளியே நிமிர்ந்து பார்த்தா சூரியனை காணாங்க. ரோடும் ஃப்ரீ ஆகிடுச்சு. வாடா தம்பி அப்படின்னு என் தம்பியை கூப்பிட்டுட்டு ஒரு டீ அடிக்க கிளம்பணும். பாருங்கள், காலையில் மார்க்கெட்டுக்கு வந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இப்போ இந்தியா ஃபுல்லாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஒரு தந்தூரி சாய் கடையை பார்த்தோம். ஒரு டீயை போடலான்னு நின்றவங்க. தந்தூரின்ற பேரில் ஏமாற்றி 2 டீயை கொடுத்தான். அதை குடிச்சிட்டு சாப்பாடு கடையை தேடி அலைஞ்சோம். ஒன்றும் சரிப்பட்டு வரலை. அதோட ஒரு குல்ஃபியை போடுவோன்னு ஆக்சுவலி 1 hour நடந்துட்டேன். என்னடா டீயும் சாப்பிட்றான் ஐஸ்கிரீமும் சாப்பிட்றான் நினைக்காதீங்க. 1 hour ஆயிடுச்சுங்க. மெயின் இந்த ட்ராவலில் நம்ம கட்டை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஏதாவது சாப்பிட்டு எதுவும் ஆயிடக்கூடாது, ட்ராவல் பாதிச்சிரும். அதனால் ஒரு நல்ல சாப்பாடு கடையை தேடணும். எங்களுக்கு கிடைக்கல. அதோட செடி அது எதாவது சாப்பிட்டு எதாவது ஆறதுக்கு பட்னி கிடந்தலாம் சொல்லிட்டு குல்ஃபியை வாங்கி சாப்பிட்டுட்டு ரிக்ஷாவில் ஏறிட்டோங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஹவுராவில் ஒரு வாக்கு கிளம்பிட்டேன். இந்த கேண்டிலீவர் பிரிட்ஜு கீழே ஹூக்ளி ரிவர் போகுதுங்க. இது கங்கையோட ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கோதாவரி ரிவரை க்ராஸ் பண்ணி வந்திருந்தோம். ஈவினிங் டைமில் இந்த ரிவரில் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸு, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குங்க. பார்க்ஸ்லாம் சுற்றி இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த ஏரியா. அவ்வளோதாங்க, இந்த பிரிட்ஜு முடிஞ்சிச்சு. நம்ம சாப்பிட கிளம்பிட்டோம். நானே என் பிரதர் ஒரு ரேப்பிடோ புக் பண்ணி கிளம்பிட்டோங்க. ரொம்ப நான் சொல்லியிருந்தால உங்களுக்கு அலிஷான் பிரியாணின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். வந்தாச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ரியலி ஒரு டேஸ்ட்டு மிரட்டி விட்டுருவானுங்க அலிஷான் பிரியாணி. கல்கத்தா வந்தால் கண்டிப்பாக சாப்பிடாம கிளம்பிடுறாங்க. இதை விட்டு நான் கண்டிப்பாக கல்கத்தா விட்டு இதில் வெளியே போக மாட்டேன் சாப்பிடாம. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 2மே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு உருளைக்கிழங்கு கொடுத்துருவோம். கண்டிப்பாக அந்த உருளைக்கிழங்கு தாங்க அடிச்சிக்க முடியாது. வேறு எந்த ஒரு ஸ்டேட்லேயும் எங்கேயுமே அந்த டேஸ்ட்டு இந்த பிரியாணி கிடைக்காது. ஆல்ரெடி கூட்டம் செம்மையாக வந்துருச்சு. இன்னும் டைம் இங்கே பயங்கரமாக ரஷ் ஆகிரும். பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்ஸை. எனக்கு 2 plate அடித்தேங்க. கண்டிப்பாக கற்க தான் வந்தால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த அலிஷான் பிரியாணியை. ஓகே, பாய்.